பிரம்மா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஓட்டு போட்டு முத்திரை போட்டவன் கையில் பூரா சேர்த்து வச்சுருப்பான். சொத்து இவ்வளோ இடம், இவ்வளோ செண்டு இடம், இவ்வளவு இடம் சொல்லி இடத்துக்கு பூமிக்குள்ள கணக்கு இப்போ போடுறாரு. எழுதி வச்சவன் பூரா அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவன் பேரன் பேத்தி வரைக்கும் அந்த பேப்பரை வச்சு உள்ளே விட்டு நாக்கில் விட்டு அவன் எங்கெங்கே தின்னு கழிக்கானோ அதில் பூரா விட்டு திணிச்சு நக்கிக்கோங்கடா அப்படின்ட்டார். புரியுதா? உடம்புல இருக்க அத்தனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாக்ஸை படைக்கிறது கடவுள். ஆனால் அநியாயப்பட்டு சேட்டை பண்ணுறது நீ. பூமியில் அநியாயப்பட்டு சேட்டை பண்ணி நடக்கு. புரியுதா? அந்த காலத்தில் நீதிங்கிறது கணக்கு வச்சே நடத்தி வந்தார். உலகத்தவே கடவுள் நீதிங்கிறது நடத்தி வந்தார். இப்போ அநியாயப்பட்டு இந்த 75 வருஷம் ஓட்டு முத்திரை வாங்கினான், கொடியை தூக்குனா, பூமியை பாழாக்கிட்டான். இந்த செம்மத்தில் ஒன்று விட மாட்டார், ஒரு பேலை விட மாட்டார். ஓட்டு முத்திரை போட கேட்குறவன் வைக்கிறவன் இப்போ டெல்லியில் ஓட்டு முத்திரை வாங்கிட்டான். அது எவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு இனிமேல் தான் தெரியும். புரியுதா? அவர் உட்கார்ந்த பிறகு ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது, ஓட்டு முத்திரை பேசக்கூடாது, எவனுமே அந்த குழல் ஊதி வாசிக்காதடா அப்படின்ட்டார். அதுதான் கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. கம்முன்னு போங்கடா அப்படின்ட்டு இருக்காரு. பிறகு கொட்டு அடித்தேன், பிபி அடித்தேன், குழல் வாசித்தோம்னா திரையுலகத்தில் விட்டதை கணக்கு முப்படை வானரப்படை தூக்கிடுவான். பார்த்துக்கோ, வீடு ஆதார கார்டை வச்சு தூக்கிடுவான். நீ சிட்டி கிராமத்தில் உள்ளே வீட்டுக்குள்ளே விட்டு நாக்க போட்டு நீ நக்கிக்கிட்டு இருந்தாலும் மூஞ்சில் ஒரு எத்து, இடுப்பில் ஒரு எத்து, வாயில் ஒரு எத்திய கரகரன்னு ரோட்டில் எடுத்து தூக்கிட்டு வருவான். பார்த்துக்கோ, ஓட்டு முத்திரை பேசாத, ஓட்டு எந்திரம் எதுவுமே பேசக்கூடாது. உனக்கு பூமியில் என்ன கொடுத்துருக்கேன்? மானிட பிறவி பூரா மலையில் உடைக்க, பூரா டார்டாராக அடிக்க, வீடு கட்டவா கொடுத்துருக்க. வீட்டுக்கு போடுவார், வீடு நீ நாக்கை வச்சு நக்கிக்கணும் அப்படிங்கிற கணக்கு போடுவார். இப்போ இடத்துக்கு உள்ள கணக்கு ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் உள்ள முடிக்கிறவனை பூரா இப்போ பிடிப்பார். எல்லாமே உள்ள நீதிமன்றத்திலேருந்து பிடிப்பார். கைலாசத்துலேருந்து கோர்ட்டிலேருந்து விட்டாச்சு. கைலாசத்தில் கோர்ட், நீதிமன்றம், நீதித்துறை, நீதிமான், நீதி அரசர், நீதிபதி, ஜட்ஜி, 4 கணக்கு கோர்ட்டு. கைலாசத்துலேருந்து கணக்கு விட்டாச்சு. அடி தருமடி வாங்குவான். உட்கார்ந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பார். மூளையை பிரட்டி பேசி நினச்சிக்கிட்டு இருந்தால் அவன் குடும்பத்தோடு அந்த வண்டி 4 வீலர் 2 வீலர் போகிற தூக்கிடுறா அப்படிம்பார். சனிகிட்ட கொடுத்துருவார். சனி எங்கே வாடா, அந்த அவன் குடும்பத்தை தூக்கி நசுக்கி விட்றா அப்படின்றார். கணக்கு இப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை. ரோட்டில் போவான், 4 வீலரில் போவான், 2 வீலரில் போவான், எல்லாத்துலேயுமே அரசியல்வாதி பல கோடி எல்லாமே அதில் சரிச்சு விட்டுருவார். ஓடுறா போய் மண்ணில் போய் தடவி ஒரு ரத்தத்தை பூரா பூமியில் சுற்றிட்டு போடா அப்படின்றார். இப்போ இது கணக்கு போட்டாச்சு. ஒரு ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் உள்ளவன் எவ்வளோ இடம், எங்கே இடம் வாங்கி போட்டிருக்கான், எங்கே சொத்து வாங்கி போட்டிருக்கான், அந்த கணக்கை பிடிப்பார். பிடிக்கையில் குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டுருவார். அந்த குறுக்கெலும்பு வச்சுட்டு தானே ஓடுதான், இந்த குறுக்கெலும்பு வச்சுக்கிட்டு தானே ஓடுதான், தக்கன்னு ஓடுதான்ல, பிடிச்சி நச்சு போடுவார். முக்கால் சத்தியம்.